முகூர்த்தம் விழா இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும். என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். உண்மையிலேயே இன்னைக்கு நாட்டுல என்னென்னலாமோ நடந்துகிட்டு இருக்கு, அதை பேசாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். காமராஜருக்கு ஏசி தேவையா தேவையில்லையா, காமராஜர் ஏசியில படுத்தாரா படுக்கலையா, இது ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு. காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி சிவா அவர்கள் பேசிய வைரல் வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருகிறது. அதுவும் காமராஜருக்கு ஏசியை வந்துட்டு கலைஞர் வழங்கினார் என்றும், காமராஜர் ஏசியில தான் இருப்பார் என்றும், அவர் கடைசி காலகட்டத்தில் ஏசியில தான் படுத்து உறங்கினார் என்றும் அவர் பேசியிருந்தார். இன்னைக்கு அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விவாத பொருளா ஆயிருக்கு. வாங்க இதை பத்தி வீடியோல பேசலாம். அவர் ஏசியில படுத்தாரா படுக்கலையாங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் உண்மைத்தன்மையோடு விளக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கருணாநிதி அவர்களை பற்றிய கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குமே உள்ளது. அதற்காக கருணாநிதி செய்த எல்லா திட்டங்களையும் நம்ம மறந்துட முடியாது, மறுத்தரவும் முடியாது. ஒரு பிரம்மாண்ட தலைவர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல எம்ஜிஆருக்கு அடுத்து கருணாநிதி அவர்கள் தான் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணியிருக்காரு. அண்ணா அவர்கள் எடுத்து வைத்த அடியை கருணாநிதி அவர்கள் நனிச்சிறப்பாக செயல்படுத்தினார். ஆனா ஒரு இடத்துலதான் பிரச்சனை என்னன்னா, கருணாநிதி நாத்திகவாதி. அந்த காலகட்டத்துல காங்கிரஸ்ல இருந்த பல பேர் பாத்தீங்கன்னா பிராமண ஆதிக்கம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார். குறிப்பிட்ட ஜாதியில இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர்கள் இருக்கக்கூடியவர்களா இருந்தது. ஆனா திராவிட கழகத்துல அது அப்படி இல்லை. ஜாதி வேறுபாடுகள் இல்லாம, குறிப்பா நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா பட்டியலின சமுதாயத்து மக்கள்கள், பறைய சமுதாயத்து மக்கள்கள் அதிகமாக இடம்பெற்றிருந்தார்கள். அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாகவும் அன்றைய காலகட்டத்தில் திராவிட கழகத்தை பார்க்கப்பட்டது. அதனால தான் திராவிட கழகம் மிக குறுகிய காலகட்டத்தில, ஆரம்பித்த சிறிய காலகட்டத்தில வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போச்சு. அன்றைய முதலமைச்சராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்த ஐயா கரும வீரர் காமராஜரின் கீழ் இருந்த ஆட்சியை கவிழ்த்து அண்ணா அவர்களினுடைய தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டது. சோ அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய அளவுல பேசப்பட்டது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா காமராஜரை தோற்கடித்ததற்காகவே பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவை எதிர்த்து பேசினார்கள். ஆனா அண்ணா எந்த இடத்திலுமே காமராஜரை விட்டும் கொடுக்கவில்லை, எதுவுமே பேசல. சின்ன வயசுல நிறைய கரும வீரர் காமராஜரினுடைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போயிருக்கேன். நான் உண்மையிலேயே மேடை ஏறி பரிசு பெற்ற முதல் மேடையும் கரும வீரரினுடைய பிறந்த நாள் தான். எனக்கு அது மறக்கவே முடியாது. அதனால எனக்கு கரும வீரரினுடைய மேடைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய மேடைகளுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒன்றுதான் இது. இப்ப அதெல்லாம் விடுங்க, சரிங்களா? ஏசில படுத்தாரா படுக்கலையா, அதற்கான போட்டோ ஆதாரங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா அந்த காலகட்டத்திலே ஒரு திருமண மேடையில கருணாநிதி அவர்களே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு வீடியோ. ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தால் அன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கைத்தட்டக்கூடிய வீடியோ தான் அந்த வீடியோ. குளிர்சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியில் வைத்து தருவாரு ஆணைத்தவன் தான் இந்த கருணாநிதி என்பதை நிகழ்காலத்துல கூட 2021 என்னமோ ஒரு பத்திரிகையில வெளிவந்த ஒரு செய்தியை கூட நான் கூட பார்த்தேன். எப்படின்னா, அவர் ஏசியில படுத்திருந்த போது கூட அவருக்கு வேர்த்து இருந்தது. ஸோ நாங்க மருத்துவமனைக்கு வந்துட்டு கால் பண்ணி டாக்டரை அழைத்தோங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்துல பதிவு செய்யும் பட்சத்துல தெரியுது அவர் ஏசியில வந்துட்டு உறங்கி இருந்தார். ஆக்சுவலி கடைசி காலகட்டத்துல அதிகமான அலைச்சலின் காரணமாகவும் அவருக்கு சில இப்ப எங்க வீட்டு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நாங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க வீட்லயே ஏசி வச்சிட்டோம். ஸோ ஏசி வச்சவங்க எல்லாம் பணக்காரங்க இல்ல. என்ன நினைக்கிறாங்க, அந்த காலத்துல ஏசி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஏன் ஒரு முதலமைச்சர் ஏசியில தூங்கக்கூடாதா? என்னுடைய கேள்வி என்ன, ஐயா அவர் இறக்கும் பொழுது அவர் சட்டை பையில் எத்தனை பைசா இருந்தது, எத்தனை சட்டைகள் அவர் வைத்திருந்தார்? இதை தவிர அவருக்குன்னு சொந்த பணம்னு என்ன இருந்தது? அவர் இருக்கும் காலகட்டத்தில் இதே கருணாநிதி அவர்கள் ஆப்போசிட் கட்சியா இருக்கிறதுனால நிறைய கேலி சித்திரங்கள் எல்லாம் வரைந்தார். நான் அதையும் மறுக்க மாட்டேன். துண்டு சீட்ல நாய் மாதிரியும் குரங்கு மாதிரியும் எறும்பு மாதிரியும் காமராஜர் அவர்களை சித்தரிச்சு அசிங்கப்படுத்தவங்க தான் இந்த ஐயா கருணாநிதி அவர்கள். லண்டனுக்கு நினைக்கிறேன் ஒரு தரக்க கரும வீரர் போயிருக்கிற நேரத்துல இங்க இருந்து எரும மாற்று தோலை வந்துட்டு நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வெளிப்படையா அவர் சொன்னார், நம்ம இதுவரைக்கும் எரும மாட்டு தோலை தான் அனுப்பணும், இப்ப எரும மாடே போதுன்னு. கரும வீரரை எரும மாடுன்னு சொன்னவர் தான் கருணாநிதி. இல்லைன்னு ஒரு காலமும் நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரியாரினுடைய சாயல்ல நாக்கு கூசாம பேசக்கூடியவர்கள் தான். ஏன்னா முத்துராமலிங்க தேவரையும் கல்யாணம் முடிச்சு விட்டாங்க, கரும வீரரையும் கல்யாணம் முடிச்சு விட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் பிள்ளை இருக்குன்னு கட்டுக்கடை கட்டினாங்க, சொத்து பத்துல நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே அதிகமா இருந்தது அவங்க கிட்டதான். அப்படித்தானே? சென்னையில உள்ள இந்த புது டாய்லெட் இருக்கு இல்லையா, அந்த டாய்லெட்டை கழுவுறதுலயே கோடி கணக்கில் அடிச்சிருக்காங்க சார். அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா எங்கதான் சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயத்தில் அன்றைய காலகட்டத்துல இப்ப இருக்கிற சூழலை வைத்தும் அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லியதை வைத்தும் இன்னும் நிறைய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவர் ஏசியில படுத்தது உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன் ஒரு ஏழை பங்காளன் ஏசியில படுக்க மாட்டாரா? என்னுடைய கேள்வி என்ன, ஏசி ஆடம்பரமா ஏன் பாக்குறீங்க? அந்த காலகட்டத்துல அலைச்சல்ல அவர் வெளியூர்களுக்கு போயிட்டு வரும் பட்சத்துல அவருக்கு அந்த ஏசி தேவைப்பட்டிருக்கு, அதை கோரி உள்ளனர் வைத்திருக்கிறார்.
அவ்வளவுதானே. எங்க வீட்லயுமே எங்க குழந்தைகள் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சு ஸ்கின்லாம். அப்போ வந்து ஏசி வைங்க சரியா போயிரும்னாங்க. நாங்க ஏசி வச்சோம். ஏசி வைக்கிறதுனால நம்ம ஒன்றும் கோடீஸ்வரன் ஆக போறது இல்லைங்க. ஏசி எவ்வளவு காசு வர போகுது? இப்ப அந்த ஏசியை வச்சே நீங்க என்ன பேசுறீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு ஏசி பிரச்சனை இல்லை, கருணாநிதி வைத்து கொடுத்தாருங்கிறது தான் இப்ப பிரச்சனை. கருணாநிதி வைத்து கொடுத்தாரு தான் பிரச்சனை. இதை அவமானமாக பேசுவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தும் கூட. கருணாநிதி அவர்கள் வைத்து கொடுத்திருக்கிறார், அதனால இப்ப என்ன பிரச்சனை? நீங்க அதிகமா இல்லன்னு சொல்ல சொல்ல இன்னைக்கு அதை பத்திய உண்மைகள் வெளிவரும் பொழுது இன்னைக்கு கருணாநிதியை பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு பிடிக்கும் போல இருக்கு. தேவையில்லாத விஷயத்தை உட்கார்ந்து நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்குள்ள வாங்க. இறந்து போன தலைவர்களுக்கு ஏசி கொடுத்தது, ஓசி கொடுத்ததெல்லாம் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நிலையிலே நம்ம இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன, பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளினுடைய கவனக்குறைவா இல்லைன்னா அவர்களுடைய அதிகார பலமோ என்பது எனக்கு தெரியல, ரொம்ப மோசமா நடந்துகிட்டு வராங்க. இன்னைக்கு எல்லாம் அதை நம்ம பாக்குறோம். அதுவும் மகளிர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு செத்து போன கரும வீரர் காமராஜரினுடைய வீட்டுல இருந்தது ஏசியா இல்லைன்னா குண்டூசியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் மூளை வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கருணாநிதி அவர்கள் எவ்வளவு எதிர்த்தாரோ அதே மாதிரியே காமராஜர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார். அதற்கு காரணம் இப்ப அதிமுக திமுகவை எதிர்க்கிறாங்களே, எதற்காக? இரு கட்சிகள் இருக்குது. நான் நல்லவங்க அவன் கெட்டவன் சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்க முடியும். இது வந்துட்டு நிதர்சனமான ஒரு உண்மை. இதை 2 கட்சிகளும் செய்திருக்கிறது. இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. சோ இருப்பினும் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு நட்புறவும் இருக்கத்தான் செய்கிறது. அது இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியாளர்கள் கிட்டே இருக்கும் பட்சத்துல அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் கிட்ட இல்லாம இருக்குமா என்ன? அதுவும் மனதால் புனிதரான கரும வீரரினுடைய உள்ளத்தில் இல்லாமலா போயிருக்கும். சோ காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய இறுதி கடன்களை ஆற்றுவானோ மேலே அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒத்துமை அந்நுண்ணியம் இருந்திருக்கும். அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய இறுதி கடன்களை நிறைவேற்றி வைத்தார். அதெல்லாம் இப்ப ஏன் உட்கார்ந்து வெட்டியா பேசிட்டு இருக்கணும்? வேலை வெட்டியை போய் பாருங்கன்னு சொல்லி இன்றைய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.